கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நெமிலி பாலா. வீடு தேடி வரும் தெய்வம் இவள். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, அதே போன்று நெமிலி பாலா. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே நெமிலி என்ற அழகான ஊரிலே கடந்த 150 ஆண்டுகளாக அருள்மழை பொழிந்து வருகிறாள் அன்னை பாலா. அன்னை லலிதாதேவியோடு போரிட்டு வெல்ல முடியாத பண்டாசுரன் தனது 30 மைந்தர்களை போருக்கு அனுப்பினான். லலிதாவின் மகளான பாலா தன் அன்னை லலிதாவிடம் கலசங்களையும் ஆயுதங்களையும் பெற்று ரதம் ஏறி போருக்கு புறப்பட்டாள். போரில் பண்டாசுரன் மகன்களுடன் போரிட்டு அனைவரையும் அழித்தாள். இதன்பின் பாலா அன்னை லலிதாவோடு ஐக்கியமானாள் என்கிறது புராணம். அதன்பின் இந்த கலியுகத்தில் மீண்டும் கண்கண்ட தெய்வமாக தோன்றினாள் பாலா. இந்த அன்னை நெமிலிக்கு வந்த வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. சிவம் பெருக்கும் சீலர் நெமிலி டி.கே. பாலசுப்பிரமணியன் என்பவர் கனவிலே 10 வயது பெண் ஒருவள் பச்சை பாவாடை உடுத்தி கொண்டு, நான் தான் பாலா, உன் வீட்டுக்கு விக்கிரகமாக வருவேன், உன் இல்லத்துக்கு அருகே உள்ள குசஸ்தலை ஆற்றில் என்னை தேடுக என்று அருள்வாக்கு தந்தாள். 2 நாள் ஆற்றிலே தேடிய போது கிடைக்காமல் அடம்பிடித்த பாலா 3வது நாள் தேடிய போதுதான் தனது விளையாட்டை நிறுத்திக் கொண்டு விக்கிரகமாக சுண்டு விரல் உயரத்திலே அந்த சுந்தரி அவருக்கு கிடைத்தாள். கடந்த 4 தலைமுறைகளாக அந்த பக்தரின் வீட்டு கூடத்தையே தனது மண்டபமாக்கி அருளாட்சி புரிந்து வருகிறாள். திருமண வரம், குழந்தை பேறு, கல்வியில் சிறப்பு என வந்தவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கி வருகிறாள். நெமிலி பாலாவின் உற்சவ விக்கிரகம் கொள்ளை அழகு. கைகளில் ஜெபமாலையும் புத்தகமும் ஏந்தி கொண்டு அபயவரத முத்திரைகளை காட்டிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பாலாவே சகல வித்தைகளுக்கும் பிறப்பிடம். உலகத்து தெய்வ உருவங்களில் சிறிய உருவம் கொண்டு விளங்குவது நெமிலி பாலா மட்டும்தான். சுண்டு விரல் அளவில் ஒளி வீசும் அமைப்பில் அன்னையானவள் காட்சி தருகின்றாள். சித்தர்களும் ஞானிகளும் போற்றும் தெய்வம் இவள். தெய்வங்களே சீராட்டும் குழந்தை இவள். அளவற்ற சக்தியை பெற்ற மையப்புள்ளி இவள் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னையானவள் கோவிலில் குடிகொள்ளாமல் அடியாரின் வீட்டை தேர்வு செய்து குடிகொண்டு அருளாட்சி செய்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அன்னை பாலா திரிபுர சுந்தரி வீற்றிருக்கும் இடம் பாலா பீடம் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. நெமிலி பாலா இசையினில் வசிப்பவள். கடந்த பல வருடங்களாக நவராத்திரி விழாவில் முதல் நாள் இன்னிசை வழங்கி வந்த டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜனை தொடர்ந்து தற்போது அவரது மகன் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் முதல் நாள் நவராத்திரி இசை வழங்கி வருகிறார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து இசை வழங்கி சேவை செய்து வந்தார். பின்னணி பாடகிகள் பி. சுசீலா, வாணி ஜெயராம், சித்ரா, எஸ். ஜானகி, நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகியோரும், பின்னணி பாடகர்கள் எஸ்.பி. பாலசுப்பிரமணியம், கே. வீரமணி, மலேசியா வாசுதேவன், பி.பி. ஸ்ரீனிவாஸ், மதுதேவா போன்ற பலரும் அன்னையிடம் பாடி அருளை பெற்றவர்கள். அன்னை பாலாவிற்கு நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது தவிர ஆடி வெள்ளி திருவிழா, சித்திரை திருவிழா, ஐப்பசி பூரத்தன்று பிறந்த நாள், புத்தாண்டு விழா என பாலா பீடம் எப்பொழுதும் கலகலப்பாகவே இருக்கும். காலை 9 மணிக்கு ஆலயம் திறந்திருக்கும். அப்போது பாலா திரிபுர சுந்தரியை தரிசிக்க முடியும். பாலா பீடம் ஒரு சித்தர் பீடம். ஆம், கருவூர் சித்தருக்கு காட்சி தந்த அருட்பீடம். தினமும் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான துன்பத்திலிருந்தும் விடுபடலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.